இதுக்கெல்லாம் அப்புறம் தான் அஜித் ஷாலினி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஷாலினி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு ரொம்பவும் க்ளோஸாகவும் ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே டைமில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் அஜித் அவர்களும் ரொம்பவும் க்ளோஸாக இருந்தாங்க. அவர் கொடுக்குற புக்கெல்லாம் இவர் படிச்சுட்டு நிறையா பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதனாலேயே அஜித் சார் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை இன்னும் எக்ஸ்ட்ராவாக மாறிச்சுன்னு தான் சொல்லலாம். அதே ரஜினியோட ஆசீர்வாதத்தோட அவர் பில்லா படத்தை ரீமேக் பண்ணாரு. அந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆச்சு. ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படத்தை எடுத்து எல்லாருமே வாய்ப்புழக்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவர் கூட கிளாஸ்ல இருந்த எல்லாருமே இந்த படத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படம் ஒரு அஜித் சாருக்கு மிகப்பெரிய கம்பேக் தான். பில்லா படங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு சிம்பு அவர்கள் சிலம்பாட்டம் படத்தில் அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி எல்லாம் நடிச்சிருப்பாரு. சிம்பு நடிக்கிற ஒரு சில படத்தில் அஜித் சாரோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சு தான் ஒரு ஃபேன் பாய் அப்படின்னு எல்லாமே நிரூபிச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும். ஆக்டர் சிம்பு மட்டும் இல்லாம சூர்யா, தனுஷ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க படத்தில் அஜித் சார் படத்தை கொண்டாட மாதிரி எல்லாம் சில சீன்லாம் வச்சிருக்காங்க. திரைத்துறையில் இருக்கிற நிறைய பேர் அஜித் சாருக்கு பயங்கரமான ஃபேன்ஸா இருக்காங்க. பில்லாக்கு அப்புறம் அடுத்தடுத்து எல்லாரும் மாஸ் படம் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்து 2 படம் படுமொக்கையா இருந்துச்சு. அந்த